ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா இந்த தாலி பிரித்து கோக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சிறப்பாக காலையிலே ரெடி ஆகிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன மல்லி மாப்பிள்ளையை சம்மதிக்க வச்சுட்டே, இல்லைனா நமக்கு அவமானமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் பெரியாமல். ஆனால் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி காஃபி எடுத்துக்கிட்டு விஜய் ரூமுக்கு போகிறாரு. விஜய் ரூமில் பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமாக ஆஃபீஸ்க்கு வரது ரெடி ஆகிட்டு இருக்காருங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. என்னுடைய பெரியம்மா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நடத்த மட்டும்தான் அனுமதி கொடுத்தேனே தவிர நான் இருக்குன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதும் பார்த்திங்கன்னா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் மல்லின்னு சொன்னேன். உனக்காக நான் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது மல்லி, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்குற அந்த நேரம் என்னை தயவு செஞ்சு சொல்கிறத மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி விஜயோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மனசு இறங்காத நம்முடைய மல்லி மேலே கோவத்தை வச்சுக்கிட்டு சரியான கல் நெஞ்சக்காரனாக இருக்காங்க. நம்முடைய மல்லி காலில் விழுந்துமே ஒரு மன்னிப்பு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறது என்ன ஆயிருப்பது? ஒரு நாளில் இல்லை, ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் என்ன ஆயிருப்போதுன்னு தாங்க தெரியல. அதான் அந்த ராஜேஸ்வரி மாதிரியே விஜய் நல்லாவே காலத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டாருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா தாக்கா அடங்காப்படியாக இருக்கிறதுனால நம்மளுமே அந்த மாதிரி இருக்கணும், நம்ம எதுக்காக மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய நம்மளுடைய மல்லிகிட்ட அன்னபூர்ணியமாக கிட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாக்குட்டி என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைடா வெண்பாக்குட்டி, இது நோம்புன்னுவாங்க. தாலி பிரித்து கோக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. காலையிலே விரதம் இருந்து சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடியே இதை நல்லபடியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்திங்கன்னா சும்மா மிருகிட்டு ரெடி ஆகிட்டு எப்படி இந்த ஃபங்க்ஷனை கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே சமயம் நம்முடைய அன்னபூர்ணியமாக சொல்கிறத எல்லாமே இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி காது கொடுத்து நல்லா கேட்டுக்கிறாங்க. எதுக்காகனா பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற பிளானில் எதுவுமே ஃபால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணுறாங்க. நம்மளுடைய மல்லியும் நம்ம அன்னபூர்ணியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்முடைய வெண்பா எதுக்காக இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷனை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபோனில் ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சனா கூட இந்த ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரியுடைய நிலமை அரோகதி தாங்க. நம்முடைய விஜய் இந்த பூஜை முடிகிற வழிக்குள்ளே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி நம்முடைய மல்லியோட கழுத்தில் தாலியை மறுபடியும் கட்டணும் அப்படின்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.